பாஜக என்றைக்கு அதிமுக கூட்டணி அமைத்ததோ அன்றிலிருந்து ஒரே கதறல் சத்தம். அவர்கள் கூட்டணி அமைக்கிற போது அது அருமையான கட்சி. அதிமுக கூட்டணி அமைத்தால் அவர்கள் நாட்டுக்கு மோசம் செய்கிற கட்சினா எப்படி? என்ன கேள்வி எழுதுனா, சில மாதங்களுக்கு முன்னாடி அதிமுகவுக்குள்ளேயும் இந்த மாதிரியான குரல்கள் இருந்து அப்படின்னு நீங்க கட்டமைக்கிறீங்க. அதிமுக யார் சொல்லுங்க? ஜெயக்குமார் நான் போய் ராயபுரத்துல தோப்பனா, பாஜக கூட கூட்டணி வச்சுனால தோத்தேன் அப்படின்னு சொல்லலையா? இல்ல OS மணியன் தன்னுடைய அதிருப்தி வெளிப்படுத்தலையா? இல்ல செங்கோட்டையன் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து அதிருப்தி வெளிப்படுத்தலையா? இல்ல CV சண்முகம் அவர்கள் மேடை பேச்சுல சொல்றப்ப பாஜக வந்து விமர்சிக்கலையா? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை பற்றி சொன்ன விஷயங்களை வசதியாக அதை மட்டும் மறந்துவிட்டு இதை மட்டும் நினைவுறுத்துவது என்பது இல்ல. பழச யாமப்படுத்தல. லேட்டஸ்டா வந்து திரு அன்வர் ராஜா அவர்கள் பாஜகவால ஒரு காலம் வந்து தமிழ்நாட்டுல காலொன்ற முடியாதுன்னு நீங்க கூட்டணி அறிவிப்பு பிறகு இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லுங்க. அதிமுகக்குள்ளார் அந்த ஒரு வருத்தமும் அந்த ஒரு நெருடலும் இருக்கு. நீங்க திருப்பி திருப்பி சொல்வதன் மூலமாக நீங்களும் திமுகவினருடைய ஒரு அடியாராக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே ஸ்டாலின் பாஜக மேடையில் ஏறி பேசலையா? இதே ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு கூட்டணி பேசி அந்த அந்த அமைச்சரவையில் இருக்கிற போது வாஜ்பாயை வரவேற்கவில்லையா? பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகலையா? பாஜக தீண்டத்தகாத கட்சி அல்லன்னு சொன்ன கருணாநிதி அப்ப தவறா சொல்லிட்டாரா? எதிர்கட்சியினர் எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அதிமுகவை பாஜக பலவீனப்படுத்தி விடும், அதிமுகவுக்கு பாஜக உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எந்த இடத்துலயுமே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதோ இல்ல இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதோ நடக்கலையா? அதனால கேட்கிறேன். ஏன் அவர் வந்தாரா, மாரிமுத்து வந்தாரா, மகேஸ்வரன் வந்தாரான்னு கடைசி தொண்டர்கள் வரை கேட்டுட்டு இருக்கீங்க. இதன் மூலமா உங்களுடைய நோக்கம் தான் என்ன? கனிமொழி அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு துரோகின்னு சொல்லியிருக்காங்க. பத்தியா பேசிடுறேன், பேசக்கூடாதுன்னு நினைச்ச பேசிடுறேன். ABP நாடின் தமிழ் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அதிமுகவிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மூன்றாவது நாள் சுற்றுப்பயணம் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில் தொடங்கி விழுப்புரம் வந்திருக்காங்க. இந்த பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் நீங்கள் 2 நாட்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த சுற்றுப்பயணத்தில் பங்கேற்றிருக்கீங்க. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் களத்தில்? எங்கும் எடப்பாடியார் என்பதே பேச்சு என்ற வகையில் கோவையினுடைய புரட்சி தமிழரினுடைய எழுச்சி பயணம் அமைந்தது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள். பொதுவாக அதிமுக வரலாற்றோடு கோவை பின்னி பிணைந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய பிறகு முதல் தேர்தலாக 1972 மாயத்தேவர் திண்டுக்கல்லில் நின்று மாபெரும் வெற்றி பெற்றார். அதுபோல் 73ஆம் ஆண்டு கோவை மேற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அரங்கநாயகம் அவர்கள், அது மேற்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரங்கநாயகம் அவர்கள் போட்டியிட்டு ஒரு முதல் சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிமுக உறுப்பினர் என்ற பெயரை பெற்றார். அந்த முதல் சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பி வைத்த பெருமை கோவைக்கு உண்டு. கோவையில் அந்த கொடுத்த வரவேற்பு என்பது அதை பார்க்கிற போது 2026ஆம் வருடம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானது. அது எடப்பாடியார் தான் முதல்வர் என்பதில் இனி இன்னொரு கருத்திற்கு இடமே இல்லை. இந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காலையில் வாக்கிங் போகிறது, கடைக்கு போய் எலுமிச்சப்பழம் வாங்குறது, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ், மக்களோட தொடர்பு கொள்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்த்தோம். பட் இதே ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்டாலின் செஞ்சப்போ அது விளம்பரம் அப்படின்னு விமர்சித்த எடப்பாடி அவர்கள் இப்போ இந்த மாதிரியான இதை செய்கிறத எப்படி பார்க்குறது? ஸ்டாலினுடைய நடவடிக்கைக்கும் எடப்பாடியாருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவர் நடந்து போகும்போது கையில் ஒரு கருங்காலி ஒன்று கையில் வச்சுட்டு போகிறார். அது இன்னும் அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மக்களை அவர் அப்ரோச் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். இவர் வாக்கிங் போகிறது இயல்பானது. அதை வாக்கிங் போகிறாரு, அங்கே இருக்கிற தொண்டர்களை சந்திக்கிறார், அங்கே இருக்கிற தொழிலதிபர்களை சந்திக்கிறார், இது இயல்பானது தான். ஏன்னா கரும்பு தோட்டத்தில் யாராவது காங்கிரீட் போட்டு போய் பார்த்தா அது பேர் நாடகம்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவாங்க? இப்போ இதில் ஸ்கிரிப்டடே இல்லை, இயல்பானது. ஏற்கனவே யாரெல்லாம் அவரை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்களுக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் சிறு குறு தொழிலதிபர்கள்லாம் வந்து அவங்க பார்த்தாங்க, அதுபோல் கல்வியாளர்கள் பார்த்தாங்க, டாக்டர் பார்த்தாரு. அந்த ஊரில் மிக பிரபலமாக இருக்கிற டாக்டர் கேஜி பக்தோசலம் வந்து சந்தித்தார். இது போன்று அந்த
பலதரப்பட்ட மக்களை சந்தித்து கருத்தை கேட்கிற போது தான் இந்த அரசு எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடத்தி இருக்கிறது, மக்கள் மனதில் அந்த எந்த அளவுக்கு வெறுப்பை விதைத்து இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையில், நாளைய முதல்வர் என்ற வகையில் ஒரு நல்ல அரசாங்கத்தை எப்படி தரணும், எப்படி தரக்கூடாது என்பதற்கு திமுக ஒரு சாட்சி. எனவே நல்லாட்சி இன்னும் ஏற்கனவே நல்லாட்சியை தந்த நாயகர் எடப்பாடியார் மீண்டும் அரசமைக்கிற போது அந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னென்ன வாக்குறுதிகள் தரப்பட வேண்டும், என்னென்ன விஷயங்களை இந்த அரசு வருகிற அரசு செய்து முடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மக்களிடமிருந்து நேரடியாக ஒரு கோரிக்கைகளை பெற்றுக்கொள்கிறார். இதுல எடப்பாடி அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அதுல திருப்பி திருப்பி அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக என்ன தவறான கட்சியா, தமிழ்நாட்டுக்கு அதிக நன்மைகளை செய்த ஒரு கட்சியாக பாஜக இருக்கு அப்படின்னு பாஜகவை போர்ட்ரேட் பண்ற ஒரு அவருடைய ஸ்பீச்ல பாஜகவை அதிகமா போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன் அந்த தேவை ஏற்படுது? இது இன்று இல்ல, பாஜக என்றைக்கு அதிமுக கூட்டணி அமைத்ததோ அன்றிலிருந்து ஒரே கதறல் சட்டம். பாஜக தீண்டத்தகாத கட்சி அல்ல என்று சொன்னது யாரு? கருணாநிதி தானே. பாஜகவை பற்றி ஒரு தவறான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞரணிக்கு இருக்குன்னு சொன்னவர் யாரு? 1999ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கிற போது கருணாநிதி சொன்னது தானே. அது ஒன்றும் தீண்டத்தகாத கட்சின்னு சொன்னதெல்லாம் மறந்துடுமா? ஆக பாஜக ஒரு 20 வருஷம் கழிச்சா மோசமான கட்சியாக மாறிடுமா? அதே கட்சி தானே, அதே இந்துத்துவா கொள்கை, அதே கொள்கையோட தானே. அவங்க ஏற்கனவே அந்த இந்துத்துவா கொள்கையை 99ல் போட்டியிடுகிற போது இரும்பு பெட்டியில் வச்சு பூட்டிட்டு அங்கே வந்தாங்க. ஆனால் அவர்கள் கூட்டணி அமைக்கிற போது அது அருமையான கட்சி. அதிமுக கூட்டணி அமைத்தால் அவர்கள் நாட்டுக்கு மோசம் செய்கிற கட்சினா எப்படி? என்ன கேள்வி எழுதுனா, பாஜக கூட நாங்க கூட்டணி வைக்க கூடாதா? ஏன் வைக்க கூடாது? அவங்க நல்ல கட்சி தானே அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி யாருக்கு இந்த மெசேஜை சொல்றாங்க? பாஜகவோட கூட்டணி அமைக்க கூடாதுன்னு சொல்றவங்களுக்காக. யார் சொல்றா? ஸ்டாலின் சொல்றாரு. ஏன் கூட்டணி அமைத்தீர்கள்? திராவிடத்திற்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. திராவிடத்துக்கு எப்படி பழுது வரும்? நீங்க ஏற்கனவே 99ல் ஆட்சி அமைக்கும் போது இந்த திராவிட லீவில் அனுப்பியிருந்தீங்களா? அப்போ நீங்க கூட்டணி சேர்க்கும் போது திராவிடம் உங்க கூட இருந்தில்ல? அப்போ அந்த திராவிடத்தை நீங்க விடுமுறையில் அனுப்புனீங்கன்னாலும் கேட்குறேன். அப்போ திராவிடத்துக்கு ஒன்று பழு வராது. ஒரு கட்சி ரெண்டு கட்சிகள், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை சார். கூட்டணி அமைக்கிற போது தேர்தலுக்காக கூட்டணி அமைக்கிறோம், அது ஒரு அரித்மெட்டிக்ஸ் கணக்கு, அவ்வளோதான். அந்த கூட்டணி அமைக்கிற போது அந்த கட்சியோட கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாகாது. உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த கூட்டணி அமைந்த பிறகு வக்ஃபோர்டு சட்டத்தை எதிர்த்தவர் எடப்பாடியார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவையில் வக்ஃபோர்டு சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தார்கள். ஏன்? எடப்பாடியார் ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற போது, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அவர் இருக்கிற போது, ஹஜ் பயணத்திற்கு அளித்து வந்த மானியத்தை நிறுத்துகிற போது தமிழ்நாடு அரசே அதை ஏற்கும்னு சொன்னவர் தானே. எனவே நாங்கள் கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதாவது சிறுபான்மையினருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும், அது எந்த வகையில் யாரிடமிருந்து வந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறோம். ஆனால் திமுகவுடைய நிலை என்ன? அந்த தேர்தல் கடந்த உறவை வச்சுருக்காங்க. அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் ஒரு கட்சி ஒரு கொள்கை. இப்போ உதாரணமாக திருமாவளவன் எடுத்துங்க. அவர் நேற்றைய தினத்தில் சொல்கிறாரு, அதிமுகவினர் அம்மாவின் பிள்ளைகளா அமித்ஷாவின் வாரிசுகளான்னு கேட்குறாரு. ஏன் அதை திருமாவளவன் பேசலாமா? திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அது நோக்கம் என்ன? தலித்து மக்களுடைய முன்னேற்றம், அவருடைய பாதுகாப்பு, அப்படி தானே? இந்த அரசு வேங்கவே இல்லை, என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இதை தட்டி கேட்டாரா? அதை தட்டி கேட்டு வெளியே வந்திருக்க வேண்டாமா? அவ்வாறெல்லாம் சொல்லாமல் இது அமித்ஷாவின் பிள்ளைகளான்னு கேட்குறாரு. இதே பாஜகவில் 2001 சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில் போய் அங்கம் வகித்து சீட்டை பெற்று மங்களூரில் வெற்றி பெற்றவர் தானே. பள்ளிப்பட்டில் பாஜகவினுடைய கேண்டிடேட்டு சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன், அவருக்காக சென்று பிரச்சாரம் செய்தவர் திருமாவளவன். இதெல்லாம் வரலாறு. எல்லாத்தில் வரலாறை புறந்தள்ளி விட்டு வரலாற்றை மக்கள் மறந்து விட்டார்கள் என்று நினைத்து பேசுவது தான் வேடிக்கையாக இருக்கிறது. எதிர்க்கட்சி என்ன செய்யணும்? தேர்தலோட கூட்டணியில் நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கோங்க, வேண்டான்னு சொல்ல. தேர்தலுக்கு கூட்டணி, மற்ற நேரம் வெளியே வந்துருங்களேன், தவறு செய்யும்போது கண்டித்து கேளுங்களேன்னு. இப்போ முத்தரசன் இருக்கார், ஐயா முத்தரசன். அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர் அவர். ஆனால் அவர் பேசுகிறதே இல்லை. சரி, அவரை விட்டுருங்க, அவர் ஆயுள் சந்தா அங்கத்தினர் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம், எப்போது திமுகவுக்கு எதிராக அத்திப்பூத்தார் போல சில கருத்துக்களை தெரிவித்து விடுகிறார். உங்க எடப்பாடி அவர்களே பாராட்டியிருக்காங்களே, தெரிவித்து விடுகிறார். அவருக்கு சொல்கிறேன், அவர் தமிழகத்தின் உரிமை பறி போய்விடும் பாஜகவோடு சேர்றதுனால அப்படிங்கிறார். இது எல்லாமே
பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து விடக்கூடாது, அதனால் நம்ம ஆட்சி பொறுப்பை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலைத்தான் இவங்க பல வாய்கள் பேசுகிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடியார்களாக செயல்படுகிறார். அடியாள்னு சொல்லலை, ஹென்ஸ்மேன் சொல்லலை, அடியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சண்முகம் சொல்கிறாரு, திமுக ஆனால் தமிழகத்தின் உரிமைகள் பறிபோய்விடும் அப்படின்னு அவர் புதிய கருத்தை சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருந்து உள்ளாட்சியை தேர்தலில் நிற்கிற போது கொல்லங்கோடு, டிஎன் பாளையம் இது பேரூராட்சியில், அப்புறம் வீரவநல்லூர் பேரூராட்சி, கொல்லங்கோடுடைய நகராட்சி, இதிலெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் மறைமுக தேர்தலில் அவங்களுக்கு இந்த இடங்களை திமுக ஒதுக்கீடு செய்து, ஆனால் அங்கெல்லாம் போட்டியிட விடாமல் உள்ளூர் திமுகவினர் அந்த இடங்களை கைப்பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை அடித்து துரத்தி விடுவார்கள். வலுக்கட்டாயமாக அந்த பதவிகளை பறித்து இன்றைக்கு வரை இருக்காங்க. வந்து ஸ்டாலினிடம் புகார் செய்தார். இதே பாலகிருஷ்ணன், அன்றைக்கு இருந்த தலைவர் பாலகிருஷ்ணன் புகார் செய்தார். ஆனால் இதுவரை அந்த பதவியில் அவங்க திமுக தான் இருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சியான திமுகவிடமிருந்தே உங்கள் உரிமைகளை மீட்க முடியாதவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை பற்றி பேசலாமா? இங்கே அதில் தான் எங்கே பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில இருந்து மட்டும் குரல்கள் வரல, சில மாதங்களுக்கு முன்னாடி அதிமுகவுக்குள்ளேயும் இந்த மாதிரியான குரல்கள் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கட்டமைக்கிறீங்க. அதிமுக யார் சொன்னாங்க? இதே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், நான் போய் ராயபுரத்துல தோப்பனா, பாஜக கூட கூட்டணி வச்சுனாதான் தோத்தேன் அப்படின்னு சொல்லலையா? இல்ல ஓஎஸ் மணியன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தலையா? இல்ல செங்கோட்டையன் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து அதிருப்தி ஏற்படுத்தலையா? இல்ல சிவி சண்முகம் அவர்கள் மேடை பேச்சுல சொல்றப்ப பாஜக வந்து விமர்சிக்கலையா? தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு கட்சி கூட்டணியினால் வருகிறது என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே வெளியே, அது அவருடைய கருத்துக்களையோ அந்த கட்சியோட கூட்டணி அமைத்ததனால் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்று சொன்னார்கள். அதாவது அது எப்போ? கடந்த காலங்களில். ஆனால் அவர் தனியாக போட்டியிடுகிற போது அதிமுக வெற்றி கோட்டை எட்ட முடியவில்லை நாடாளுமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு கூட்டணி அவசியமாகிறது பொது கருத்து. அதை சேர்கிற போது கட்சிக்குள் பேசி அனைவரும் ஒப்புக்கொண்ட பின்புதான் இந்த முடிவுக்கு அதிமுக வந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் அந்த பழையதை நினைவுபடுத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை பற்றி சொன்ன விஷயங்களை வசதியாக அதை மட்டும் மறந்துவிட்டு இதை மட்டும் நினைவுறுத்துவது என்பது நான் பழச ஞாபகப்படுத்தல, லேட்டஸ்டா சொல்றேன். லேட்டஸ்டா வந்து திரு அன்வர் ராஜா அவர்கள், அதிமுகவின் அமைப்பு செயலாளர், பாஜகவால ஒரு காலம் வந்து தமிழ்நாட்டுல காலொன்ற முடியாதுன்னு நீங்க கூட்டணி அறிவிப்பு பிறகு இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி, அந்த கருத்தை நானும் பார்த்தேன். அது குறித்து தலைமை அவரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அந்த விளக்கம் வந்தவொடனே செய்தோம். அதாவது அதிமுகங்கிற ஒரு ஜனநாயக கட்சி, கட்சிக்குள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தலைமை ஒரு முடிவு எடுத்து விட்டால் களத்திலே வேங்கைகளாக பாய்கிறவர்களாக தான் அதிமுகவினர் இருப்பார்கள், வெற்றிகளை குவிப்பார்கள். தலைமை என்ன சொல்லுதோ அதை தொண்டர்கள் கேட்கணும், அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் செய்யணும். சரி, ஆனா அதிமுகக்குள்ளார அந்த ஒரு வருத்தமும் அந்த ஒரு நெருடலும் இருக்கு. நீங்க திருப்பி சொல்வதன் மூலமாக நீங்களும் திமுகவினருடைய ஒரு அடியாராக தான் இங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன, யார் முதலமைச்சருக்கா என்பதற்கான தேர்தல் இது. ஸ்டாலின் வேண்டுமா, எடப்பாடியார் வேண்டுமா? இதானே. எடப்பாடியார் வேண்டும் என்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய மக்கள் தயாராகிவிட்டார்கள். அப்படின்னா அதிமுக யாரோட சேர்கிறது? அவர் வந்து அன்னைக்கு வாக்கிங் போடும்போது ஷர்ட் போடலாமா? எடப்பாடியார் ஷர்ட் போட்டு வந்துட்டாராம். வாக்கிங் போகும்போது ஷர்ட் போடலாமான்னு கேட்குற அளவுக்கு கீழ்த்தரமான அரசியலாக போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் எதையாவது சொல்லி அதிமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்து விட முடியுமா என்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் வேலை செய்கிறது. அந்த பெருங்கூட்டத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று நான் விரும்புகிறேன். இல்லை, நான் ஜேர்னலிஸ்டாக தான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஃபேக்ட்ஸாக முன்வைக்கிறேன். ஜெயக்குமார் பேசுனதை தான் நான் சொல்கிறேன். அன்வர் ராஜா அவர்கள் பேசுனது உங்கள் கட்சி பதிலளிச்சிட்டேன். அது பதிலளிச்சிட்டேன். அதிமுகவில் எல்லா ஜனநாயக குரல்கள் இருக்கும். அந்த குரல்கள் எல்லாம் பேசி தீர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக அமைத்திருக்கிற கூட்டையா ஜெயக்குமார் இப்போது சட்டம் அன்னைக்கு கூட்டம் நடைபெறுகிற போது வந்தார். தன்னுடைய கருத்துக்களை அவர் எதுவுமே தவறான கருத்துக்களை தெரிவிக்கவில்லையா? அது அன்றைக்கு பேசியது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அது அவருடைய கருத்தாக இருந்தது. அந்த கருத்து சரியானதானா இல்லையானா என்பதை பற்றி முறிவாக விவாதிக்கப்பட்டு ஒரு கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கிறது. முடிவெடுத்த பின்பு தேர்தலை நாங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியை பிரித்து விட வேண்டும் என்று பெருங்கங்கணம் கட்டி கொண்டு ஒரு டீம் வேலை செய்து
எதற்காக? அந்த மாதிரியான குரல்கள் வந்து ஒரு மாதிரியான அழுத்தத்தை அதிமுகவுக்கும் ஏற்படுத்துது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை சொல்றாங்க. பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு, பாஜக என்ன தவறு செஞ்சுட்டாங்க, தமிழகத்துக்கு இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காங்க, எல்லாத்தையுமே திருப்பி சொல்றாங்க. அப்ப அப்படி மாதிரியான குரல்களை வந்து கடந்து போங்க, இணக்கமா வந்து களத்துல பயணிக்கணும் அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் சொல்ல வராங்க. திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நான் எத்தனை மாட்டி பாஜகவுக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வந்து டெல்லியில் தான் முடிவெடுக்கும் ஒரு பொய்யை கட்டமைச்சாங்கல்ல, அப்படி அமித்ஷா சொல்லவே இல்லையே, எடப்பாடி சொல்லவே இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? அமித்ஷா என்ன சொன்னார்? பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்ல, கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடியார் முதலமைச்சர், இதைத்தான் அமித்ஷா சொன்னார். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வைக்கிறாங்க? அப்படின்னா மாநிலத்தில் இருக்கிற பாஜகவினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறது ஒரு குரல். உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, அவரும் ஒரு அடியாரா இருப்பார் போல, அந்த கொஸ்டினை கேட்கிறாரு. கேட்ட உடனே பாஜகவுடைய தலைமை என்ன சொல்லுதோ அது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னதை, பாஜக தலைமை தான் முதலமைச்சர் பற்றி முடிவு எடுக்கணும்னு சொல்றது ஜேர்னலிசமா? அது கோயபலிசம். கோயபலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, படிச்சிருக்கீங்களா? அதான் கோயபலிசம். ஒரு பொய்யை மெய்யாக்குவதற்காக முயற்சி எடுப்பது பேர் தான் அது. அதைத்தான் வந்து எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்காக ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யுது. ஆனால் இதை பற்றி எதையும் ஒரு பொருட்படுத்தாமல் எங்களுடைய பொதுச் செயலாளர் பயணம் சென்று கொண்டிருக்கிறார். இது எழுச்சி பயணம். ஒரே ஒரு ஆள், அவர் தமிழ்நாடு முழுவதும் போய் பேச போகிறாரு. ஆனால் 2 நாள் ஆக முடியலை. அதுக்குள்ளே எத்தனை பேர் எந்திரிச்சு வந்து கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி பாஜகவோட கூட்டணி சேரலான்னு முதல்ல ஸ்டாலின் பேசி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ரகுபதி பேசினார், திருமாவளவன் பேசினார், சண்முகம் பேசினார், இன்னைக்கு செல்வ பெருந்தகை பேசியிருக்கார். செல்வ பெருந்தகை இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கார். இந்திய தேசிய காங்கிரஸுடைய கொள்கை என்ன? திராவிடத்தை அழிக்கிறதா இந்திய தேசிய காங்கிரஸுடைய கொள்கை. திராவிடத்திற்கு எதிரானது தான் காங்கிரஸ். ஆனால் தேர்தலுக்காக கூட்டணி வைக்கலையா? திராவிடத்துக்கு எதிரானது காங்கிரஸ், இந்தியை திணிக்கிறது காங்கிரஸ். இந்திய திணிப்பு யாரால நடந்தது? பாஜகவினால் நடந்ததா? காங்கிரஸ் ஆட்சியின் போது பக்தவச்சலம் இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது இந்தியை திணித்தார்கள், துப்பாக்கி சூடு நடந்து தமிழர்கள் மாண்டார்கள். அந்த காங்கிரஸோட அந்த காங்கிரஸோட திமுக என்ன கூட்டணி? சரி, இந்தியை ஏற்றுக்கொள்ளாத இந்தியை உங்களை திணிக்கிறது உங்களுடைய காங்கிரஸுடைய கொள்கை இல்லையா? அப்படிப்பட்ட அதை ஏற்காத திமுகவோட காங்கிரஸுக்கு என்ன கூட்டணி? இதையெல்லாம் விடுங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். ராஜீவ்காந்தி மரணத்திற்கு விடுதலை புலிகள் காரணம், அவர்களோட திமுக தொடர்பில் இருந்தனர் என்று ஜெயின் கமிஷன் அறிக்கை. இந்த அறிக்கை வந்த உடனே ஐக்கிய குஜரால் அரசுல காங்கிரஸ் ஆதரவோட ஐக்கிய குஜரால் அரசு நடக்குது. அதுல திமுக அங்கம் வகித்து அமைச்சர் பதவியில் இருக்காங்க. உடனடியாக ஐக்கிய குஜராலுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அழுத்தம் கொடுக்குது, அவங்கள வெளியே அனுப்புங்க, அவங்க எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு காரணமான விடுதலை புலிகளோட தொடர்பில் இருக்கிறாங்க என்று சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட மந்திரி சபையை விட்டு வெளியேற மாட்டோம்னு சொன்னவர் கருணாநிதி. அதனால் அந்த ஆட்சி போச்சுது. அப்போது நான் கேட்குறேன் செல்வ பெருந்தகைய, இந்திரா காங்கிரஸ் அன்னைக்கு என்ன சொல்லுச்சு? ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணமானோட தொடர்பில் இருந்தவங்க, அதுக்கு பின்னணியில் இருந்தவங்க, அந்த குற்றச்சாட்டு நிழல் அவர்கள் மீது படுகிறது என்று சொன்ன ஜெயின் கமிஷன் அறிக்கையை ஏற்று வெளியே போக சொன்னாங்க. இப்போ அவங்க புனிதராயிட்டாங்களா? எதற்கு கூட்டணி? ஆனால் இதுக்கு செல்வ பெருந்தகை பதில் சொல்லணும்னு நான் விருப்பப்படல. செல்வ பெருந்தகை வழக்கம் போல் அவர் ஒரு அடியார். அவர் எதற்காக இதை பேசுகிறார் என்றால் அவருடைய சூழ்நிலை அவர் பேசுகிறார். ஆனா இதெல்லாம் நடக்கும்போது இந்த வரலாறு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தவர். எனவே அவருக்கு வரலாறு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. படித்து விட்டால் தெரிந்து விடுவார் என்று நினைக்கிறேன். இல்லை, எதிர்கட்சியினர் எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அதிமுகவை பாஜக பலவீனப்படுத்தி விடும், அதிமுகவுக்கு பாஜக உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நாங்க பாத்துக்கிறோம் சார். அதை உங்களுக்கு என்ன பிரச்சனை? 99 இதே பாஜக சேரும்போது பலவீனப்படாத திமுக பலவீனப்படவில்லை என்றால் அதிமுக மட்டும் எப்படி பலவீனப்பட்டு விடும்? திமுக பாஜகவோடு திமுக சேர்ந்தது தான் இம்யூனிட்டி இருக்குன்னா ஏன் அதிமுக அந்த இம்யூனிட்டி இருக்காதா? எங்களை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுடைய நோக்கம்லாம் இந்த 2 இயக்கமும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி பெறும், அந்த வெற்றியை தடுக்கணும், திமுக ஆட்சிக்கு வருவதை இது தடுத்து விடும், அதிமுக ஆட்சியை கைப்பற்றி விடும். எனவே அதை செய்யக்கூடாது என்பதற்காக பல்வேறு வகைகளில் சொல்றாங்க. அதுல இது ஒரு குரல். அவ்வளவுதான். கிரவுண்ட் லெவல்ல வந்து எப்படி சார் இருக்காங்க? அதிமுகவும் பாஜகவும் வந்து இணக்கம் ஏற்பட்டுருச்சா? ஏன்னா சில வார்த்தைகளை வந்து பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் பேசிட்டாரு, உங்க கட்சியை சேர்ந்தவங்க சிலர் பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துட்டீங்க, கூட்டணி அறிவிச்சிட்டீங்க, திருப்பி அந்த ஜெல் அப்படின்றது எப்படி இருக்கு? திராவிட முன்னேற்ற கழக கூட்டம், அதுக்கு நேரு போறாரு. நேருவை வழி மறிச்சு அவர் முன்னாள் அமைச்சர், மிகப்பெரிய அமைச்சர், கட்சியில வந்து 3வது 4வது இடத்துல இருக்காரு. அவர் ஆக்சுவலி 3வது 4வது இடத்துல இருக்க வேண்டியவர் உதயநிதியை முன்னால கொண்டு வந்தனால சற்று பின்னால போயிட்டாரு. ஆனாலும் விடாம விசுவாசத்தோடு அந்த கட்சிக்காக பேசுறவர், அவரை போக விடாம தடுக்கிறாங்க. அதனால திமுகக்குள்ள ஜெல்லு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா?
அது இல்ல இல்ல சார். ஜனநாயகம். இல்ல இல்ல, நான் எதனால இதை கேட்கிறேன்னு சொல்றேன். ஏன்னா இதுல வந்து அதாவது எல்முருகன் அவர்கள் வந்தாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், இப்போது தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன், எல்லாருமே வந்து எடப்பாடியோட அந்த எழுச்சி பயணத்துக்கு வந்து வராங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க, ஒரே வாகனத்துல சேர்ந்து போறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எந்த இடத்துலயுமே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதோ இல்ல இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதோ நடக்கலையே, அதனால கேட்கிறேன். இல்ல அது வந்து அது அவங்க கட்சி விவகாரம், அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. கூட்டம் நடந்ததா? ஏன்னா கோவையில நடக்குது. இல்ல கோவையில வந்து கூட்டம் நடந்ததா? இரண்டாவது இடத்தை தமிழ்நாட்டுடைய பிடிக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் கேண்டிடேட்டா யாரு? அண்ணாமலை போட்டி. பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வந்திருந்தாருல்ல. தமிழ்நாட்டுல இருந்து ரெப்ரசன்ட் பண்ணி அமைச்சரவையில் இருக்கிறவர் யாரு? திரு எல்முருகன் வந்திருந்தார் இல்லையா? லோக்கல்ல அங்க லீடர் யாரு? வானதி சீனிவாசன் வந்திருந்தார் இல்லையா? ஏன் அவர் வந்தாரா, மாரிமுத்து வந்தாரா, மகேஸ்வரன் வந்தாரான்னு கடைசி தொண்டர்கள் வர கேட்டுட்டு இருக்கீங்க. இதன் மூலமா உங்களுடைய நோக்கம் தான் என்ன? எனக்கு எந்த நோக்கம் தான் என்ன? என்ன என்ன உங்க எனக்கு நோக்கம் எந்த என்ன? நீங்க இது நோக்கமும் இல்ல. அண்ணாமலையிடம் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் சார் நீங்க வரக்கூடிய சர்ச்சைகள் எல்லாத்துக்கிட்டையும் சர்ச்சைகளுக்கு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். சரி, இந்த கேள்விகள்லாம் உங்களுடைய கேள்வியோட நோக்கம் என்ன? கேள்வி கேட்கலாம். நோக்கம் என்ன? நீங்க என்ன கேட்க விரும்புங்கன்னா, எப்படியாவது ஒரு விரிசலை இந்த பேட்டி மூலமா உருவாக்கிட முடியாது நீங்க பாக்குறீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எப்பவும் நியாயம் தான் ஜெயிக்கும், நீதி தான் ஜெயிக்கும். ஒரு மோசமான ஆட்சி. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து திருவாரூர்ல போய் நின்று பேசுறாரு. நிமிர்ந்த, அதாவது 9.69 வளர்ச்சி, 64% வளர்ச்சி, 9.64% ஜிடிபியோட வளர்ச்சியில முன்னோக்கி போகுதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், அப்படின்னா உங்க பஸ் ஏன் டோல்கேட்ல போய் நிக்குது? டோல்கேட்ல ஏன் விட மாட்டேங்கிறான்? கேவலமா இல்லையா? 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, வரி வருவாயெல்லாம் வந்திருக்கு. இதே அரசு கிட்ட பணம் இல்லையா அப்படின்னு எடப்பாடியார் கேட்டார். அரசு கிட்ட பணம் இல்லையா? ஏன் நீங்க வந்து கோயில் உண்டியல் காசை எடுத்து, கோயில் பணத்தை எடுத்து எதுக்கு கொடுக்குறீங்கன்னு அவர் கேட்டதோடைய நோக்கம் கல்வி அமைக்காதீங்கன்னு சொல்ல, அரசு பணத்தில் செய்ய வேண்டியதான். 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே, ஜிடிபி தான் உங்களுக்கு நல்லா இருக்கு, அப்புறம் அந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அவர் கல்விக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு. அவர் தான் 59 கலை அறிவியல் கல்லூரியை தந்தவர். அவர் தான் 6 சட்டக்கல்லூரிகளை தந்தவர். 4 வருட ஆட்சி, 4.5 வருட ஆட்சியில் அது மாதிரி 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்று தந்தவர். 7.5 இடஒதுக்கீடு மூலமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் பெற்று தந்தார். அவர் கல்வியில் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு கட்டமைப்பை சொன்னால் மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? அவர் கேட்டது ஏன் அரசு பணம் என்னாச்சு, இந்த கேள்வியை தான் கேட்டார். ஐயோ, அவர் கல்விக்கு எதிராகிறார். இப்படி நீங்க இந்த கோயபிள்ஸ் கதைகளை நீங்கள் சொன்னால் மக்கள் உங்களை புறந்தள்ள. அதுலதான் இன்னைக்கு திருவாரூர்ல பேசின முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு பதிலடியும் வந்து கொடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, கோயில் காசை எடுத்து கல்வி நிலையங்களுக்கு செலவு பண்றீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாங்க. ஆனா இது வந்து பக்தவச்சலம் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய சார் நான் பதில் சொல்றேன். அதாவது அந்த பேச்சோட நோக்கம் என்ன? பேச்சோட நோக்கம் அரசு பணத்தை ஏன் நீங்கள் செலவழிக்காமல் கோயில் காசை எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். அரசு பணம் எங்க? இப்போ உண்டியல இப்போ அவர் எது சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு டோல்கேட்ல பஸ் நிக்குது, அரசு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, உடனடியாக அந்த பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா டோல்கேட்டில் விடாதீங்க. கேவலமா இல்லையா ஒரு அரசாங்கத்துக்கு? நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு. திவால் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அரசு அந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தான் காலம் காட்டுகிறது. பஸ் நிற்குது, இன்னும் பதில் இல்லை. கண்டக்டர் ஜாமீன் போட்டு பஸ் போயிட்டு இருக்கு. கண்டக்டர் ஜாமீன் போட்டு பஸ் வந்து டோல்கேட்டை தாண்டிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் பணம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்குறாரு. அரசு 4 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே, அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. சார், உண்டியல் காசு அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளவு கொதிப்பும் கொந்தளிப்பும் உங்களுக்கு வருத? இந்த நகைகளை, கோயிலில் இருக்க நகைகளை கொண்டு போய் உருக்கி ரிசர்வ் வங்கியில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி பேசினால் கொந்தளிப்பு எந்த லெவலில் போகும்னு எனக்கு தெரியல. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதை பற்றின கேள்விகளும் நிச்சயம் கேட்பாங்க. மக்களுடைய பணம் மக்கள் எதிர்கட்சி தலைவர் தான் கேட்பாரு. ஆனா அவர் முதலமைச்சரா இருந்தப்ப 2017 வந்து இதே மாதிரி பழனியில வந்து ஒரு கல்லூரியை வந்து அது இல்லைன்னு சொல்லல சார் அவரு. நீங்க ஏன் கேள்வியை அப்படியே குதர்க்கமாவே பாக்குறீங்க? அவர் சொன்னது அரசு பணம் எங்க தந்தது? அரசு பணம் இல்லையா? நான் என்கிட்ட சொல்லுங்க, நீங்க வெள்ளை அறிக்கை விடுங்க, தமிழ்நாட்டில் அரசு பணம் இல்லை, கஜானா காலி, நாங்க திவால் நிலையில இருக்கோம், எனவே நாங்க கோயில் பணத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. அது உங்க வாயிலிருந்து வரணுங்கிறது தான் அவர் அந்த கேள்வியை போடுறாரு. ஆனால் நீங்கள் அவர் எஜுகேஷனுக்கு எதிரானவர் என்று சொல்லுகிறீங்க. சரி, உங்கள் எஜுகேஷன் நிலைமை எப்படி இருக்குது? ரயில்வே ட்ராக்கில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது கேட் கீப்பர்னு போட்டு முடிச்சிட்டிங்க. அந்த வேனில் அட்டெண்டர் இருந்தாரா? அதை பார்க்க வேண்டியது யார்? கல்வித்துறை. பாவம், அவருக்கு சினிமா துறையில் உள்ள பிரபலங்களோட உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவராகவே இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு அமைச்சர். ஆக அதை கவனிக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அதை கவனிக்கவே இல்லை.
கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்தவருக்கு 10 லட்சம். ஆனால் அநியாயமாக நிராயுத பணியாக சென்று அடிபட்டு மரணமடைந்த ஒரு நிரபராதி அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்க இந்த அரசுக்கு மனம் வரல. அவருக்கு ஒரு வீடு ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்க, அது அத்துவான காட்டில் இருக்குது, பட்டா கொடுத்துருக்கீங்க. அவருக்கு வேலை 80 கிலோமீட்டர் தள்ளி. ஆக உடனே நீங்கள் என்ன அவருக்கு என்ன மதுரை கலெக்டர் பதவி கொடுப்பீங்கன்னா நீங்கள் வக்கனையாக பேச தெரியுது. அப்படி பேசுகிறவங்க இந்த அரசை கண்டிச்சிருக்க வேண்டாமா? அவர் என்ன தவறு செய்தார்? இல்லை, அரசு தான் மாற்றி தரோம் பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களே. சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவ்வளோ நாளாக நீதிமன்றம் கேட்கணுமா? பலமுறை சொல்லணுமா? 10 லட்சம் ஓடி போய் கொடுத்தீங்களே, சாராய மரணத்துக்கு கொடுத்தீங்களே, 10 லட்சம் சார் காம்பன்சேஷன். அப்போ அநியாயமாக ஒரு உயிரை அரசு பறிச்சிருக்கு. அரசே தன் சொந்த குடிமகனை கொலை செய்கிறதுன்னு நீதிமன்றம் சொல்லி. இது மாதிரி நீதிமன்றங்கள் நான் பார்த்த வகையில் ஒரு அரசை இவ்வளவு கேவலமாக விமர்சித்தது தமிழ்நாட்டு வரலாற்றில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இன்றைக்கு சென்னை மாநகராட்சி கமிஷனர் கோர்ட்டில் வந்து நிற்கிறாரு. என்னென்னா, கடலூரில் அறநிலைத்துறை இடத்தை ஒருத்தருக்கு தாரை வார்க்க முற்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான பொதுநல வழக்கு. அந்த இடத்துல கட்டடமே இல்லை, அது வேக்கண்டு, அதில் கட்டடம் இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்துகிறார். கடைசியில் பார்த்தா அதில் கட்டடமே இல்லை. ஆக அதுக்கு மிக கடுமையான விமர்சனங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு வந்து சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு இந்த அரசு நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க சார். ஆனால் தமிழ்நாடு வந்து பாஜகவோடு போய்விட்டால் திராவிடம் போய்விடும், தமிழ்நாடோடு சேர்ந்து எழுதி விட்டால் இவர்கள் சங்கிகளாக மாறிவிட்டார். இது என்ன பேச்சு? நீங்கள் போப்பாண்டாராக இருந்திருக்கணும். இல்லை, நான் திருமாவளவன் கூட கேட்டேன், நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் அமித்ஷாவின் வாரிசுகள்னால் நீங்கள் என்ன போப்பாண்டவர் வம்சாவளியா? நீங்கள் தானே பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க. இதே ஸ்டாலின் பாஜக மேடையில் ஏறி பேசலையா? இதே ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு கூட்டணி பேசி அந்த அந்த அமைச்சரவையில் இருக்கிற போது வாஜ்பாயை வரவேற்கவில்லையா? பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகலையா? பாஜக தீண்டத்தகாத கட்சி அல்லன்னு சொன்ன கருணாநிதி அப்போ தவறாக சொல்லிட்டாரா என்று கேட்க விரும்புகிறேன். இல்லை, இன்னொரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்காரு. கட்சியை மீட்கிறதுலையே பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப எப்படி வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை எப்படி மீட்பீங்க அப்படின்னு. யார் கட்சியை காப்பாத்துறதுக்கு? அதிமுகவில் இன்னுமே வந்து ஓபிஎஸ் வந்து தனியா செயல்பட்டு இருக்காரு. டிடிவி நான் கொஞ்சம் சொன்னேன் இருக்கு. முதல்ல உங்க முதுகுல சுமக்கிற அழுக்க பாருங்க சார். ஒரு மோசமான அரசாங்கம், திவாலாக போற நிலைமையில இருக்கிற ஒரு அரசாங்கம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, நீதிமன்றத்தால் தினசரி குட்டு வாங்குற ஒரு அரசாங்கம். இன்னொருத்தர் அதை திசை திருப்புவதற்காக அதிமுகவினுடைய ஜன்னலை திறந்து பார்த்து கொண்டிருக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அதிமுக மீட்கணுமா? முதல்ல உங்கள் கட்சியில் புதுக்கோட்டையில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சார் பதில்? ஏன் அவர் அமைச்சருடைய படத்தை போடலைன்னு ஆதரவாளர் பொங்குறாங்களே, அதுக்கு என்ன சார் பதில்? ஆக அதிமுக மீட்கலைங்கிறதே ஒரு கட்டமைப்பு. அதிமுக எடப்பாடியார் கையில் இருக்குது, அதான் அதிமுக. அதுக்கு மீறி நீங்கள் என்ன பேசணும்? அப்படின்னா இவ்வளோ நாள் நடந்த அதிமுகவில் நடந்த குழப்பங்கள், இதற்கு எல்லாம் பின்னால் சூத்திரதாரியாக இருந்தவர் ஸ்டாலின்னு தெரிஞ்சிச்சா? இதைத்தான் நாங்கள் சொன்னோம். ஏன்னா அதிமுக நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் அது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சேர்ந்தாங்களாம். என்ன சார் உங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம்? மத்திய அமைச்சரவையெல்லாம் அமைச்சராகிறது தானே உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் கேளுங்க இன்பதுரை, இப்போ நீங்களும் பாஜகவும் சேர்ந்துருக்கீங்களே, உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னன்னு கேட்டால் திமுக வீட்டுக்கு அனுப்புறதா எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம். இதை ஏன் கேட்குறேன்னா சார், எலக்டோரல் பாலிடிக்ஸில் உங்களுக்கு அந்த வாக்கு வங்கின்றது டவுன் சவுத்தில் வந்து ஒரு ஓபிஎஸ் ஒரு சமுதாய பலத்தோடு இருக்காரு, டிடிவி தினகரனுக்கு இருக்கு, அது உண்மையிலே ஒரு ரோல் பிளே பண்ணாதா கேட்குறேன். எப்படி இருக்கும்? ஏன்னா இது குறித்து வந்து இப்ப எப்படி பாஜகவும் அதிமுகவும் இணக்கமா போனாங்களோ திருப்பி அந்த மாதிரி ஓபிஎஸும் வர வாய்ப்பு இருக்கு, டிடிவியும். இது குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் உரிய முறைப்படி பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் அளிக்க வேண்டியவர், அவர் அளிப்பார். கனிமொழி அவர்களும் வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து அதிமுக மேல வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு துரோகின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த அம்மா அப்படி பேசுறாங்கன்னு, அவங்க ஒரு பண்பாட்டு அரசியல்வாதின்னு நான் நினைச்சேன். அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டு சேருகிற போது அது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருந்தால் ஏற்கனவே அந்த கட்சியோடு அவர் கூட்டணியில் இல்லாமல் இருந்திருக்கணும். 99 அமைச்சரவையில் அவங்க இடம்பெற்றிருக்கும்போது இனித்த கட்சி இப்போது கசந்து விடுகிறதா? அப்போது மட்டும் அவங்க வந்து அது இந்துத்துவா கொள்கைகளை இரும்பு பெட்டியில் பூட்டி வச்சுட்டு வந்தாங்களா இப்போ கொண்டு வர்றதுக்கு? அப்போது ஏதோ ஒரு நோக்கம் அவருக்கு, உள்நோக்கம் இருக்கிறது. துரோகம்னு எப்படி சொல்கிறாரு? அவர் தன்னை ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக அடையாளப்படுத்த பார்க்கிறார். எனவே தான் அவர் தூத்துக்குடியில் போட்டுக்கிட்டார். நான் பச்சையாக பேசக்கூடாதுன்னு நினச்சேன், பேசிடுறேன். நாடார் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அவர் முற்படுகிறார்.
எனவே தான் அவர் தூத்துக்குடிக்கு போனார். அவர் சொந்த ஊர் தூத்துக்குடியா? சொந்த ஊரில் தான் போட்டி போடணும்னு நான் சொல்ல வரல. அவர் வந்து ஒரு முதலமைச்சருடைய மகளாக இருந்தவர். தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் அவர் போட்டியிட்டு இருக்கலாம். எதுக்கு தூத்துக்குடிக்கு வந்தார்? ஒன்று அவர் திருவாரூரில் போட்டியிடணும், தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போட்டியிடலாமே. ஏன் அவர் வந்து தூத்துக்குடியில் போட்டியிட்டார்னா சமூக வாக்குகளை அறுவடை செய்வதற்கு தான். அப்போது அதே சமூகத்தை சேர்ந்த இந்த அஜித்குமார் மரணத்துக்கு வாய் திறந்து பேசியிருக்காரா? காம்பன்சேஷன் இன்னும் கொடுக்கல, அவங்க அண்ணன்ட்ட கொடுக்க சொல்லல, எங்கள் அண்ணன் நடவடிக்கை எடுப்பாருலாம் பேட்டி கொடுத்தாரு. ஏன்? அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மரணங்கள், எதை இளம் விதவைகள் அதிகரித்து விட்டார்கள் என்று ஊர் ஊராக போய் பேசினார. இப்போ ஒரு சுடுகாடு, ஒரு ஊரில் ஒரு சுடுகாடை பார்ப்போம், ஒரு ஊரே சுடுகாடானது வந்து கள்ளக்குறிச்சியில் தான். அந்த கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு ஏதாவது பரிகாரம் தேடி இருப்பாரா? அதை வருத்தம் தெரிவித்து பேசியிருப்பாரா? அதனால் துரோகங்கிறது மிகப்பெரிய வார்த்தை. துரோகங்கிறது இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு செய்து கொண்டிருப்பதுதான் துரோகம். உங்கள் அண்ணன் தவறு செய்தால் தட்டிக்கழுங்கள், நாங்களும் உடன் வருவோம். நான் பாராட்டுவேன், மனமும் வந்து பாராட்டுவேன். பண்பாட்டு அரசியல்வாதின்னு உங்களை நான் நினைத்தேன். ஆனால் உங்கள் அண்ணன் தவறு செய்கிற போது மூடாங்கு போட்டு இருந்துவிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவரை வசைப்பாடி விட்டு வெற்றியை அறுவடை செய்து விடலாம் என்றால் காலம் உங்களை ஒரு நாள் கணக்கு கேட்டு எத்திடும். பல கட்சிகள் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான எல்லா சூழலும் இருக்குது அப்படின்றதான் அவர் வந்து சொல்ல வராரு. அப்படின்றப்ப சில கட்சிகள் தங்களுடைய ஸ்டாண்டை வந்து சொல்லிக்கிட்டு வராங்க வரிசையாக. இப்போ விசிகா வந்து பார்த்தோம்னா பாமக பாஜக இருக்கிறதெல்லாம் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு. தாவேகாவும் வந்து முதல்வர் வேட்பாளர் நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வரப்போகிறது இல்லை, பாமக வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னே தெரியல. அப்போ வந்து உண்மையிலே இந்த டாக்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கா, இல்லை யாருக்கான அழைப்பா அது? அதான் எடப்பாடியாரே பதில் சொன்னார். அது ரகசியம், அதை இப்போவே சொல்ல முடியாதுன்னு சொன்னார்ல. அதான் பொறுத்திருந்து பாருங்கள். மிகப்பெரிய சொல்கிற போது மிகப்பெரிய கூட்டணி அமையும், மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறும். உங்களுடைய கருத்து போயிருக்கு. நன்றி சார்.